இப்போ நாம கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படிக்கு நாம் வேத வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். பொதுவாய் கிறிஸ்தவத்திலே தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வேத வசனம், அந்த வசனத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்ன, அந்த வசனத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற தலைப்பிலே வேத வசனத்தை நாம் என்ன பண்ண போகிறோம், படித்து தெரிந்து கொள்ள போகிறோம். சரி, இப்போ இங்கே ஒரு சிலர் நாம் என்ன இருக்கிறோம்னா, குறிப்பா சகோதரிமார்கள், பெண்கள் தலையில முக்காடு போட்டிருக்கிறோம். கேள்வி, ஏன் முக்காடு போட்டிருக்கிறீங்க? ஒரு பணிவா என்ன பண்ணிருக்கிறாங்க, முக்காடு போட்டிருக்கிறாங்க. அப்ப முக்காடு போடாதவங்களாம் சகோதரர்கள் யாருமே என்ன பண்ணல, முக்காடு போடல. இங்க ஒரு சில சகோதரிகள் என்ன பண்ணல, முக்காடு போடல. அப்ப அவங்களுக்கு எல்லாம் என்ன இல்ல, பணிவு இல்ல. அப்படியா? இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த முக்காடு போடுற காரியம் பைபிள்ல இருக்குது. பைபிள்ல இருக்கிறதுனால திருச்சபைகளை ஆரம்பித்த அல்லது மூதாதையர்கள், அதாவது மிஷனரிமார்கள் வெளிநாட்டுல இருந்து வரும்போது அவங்க அந்த என்ன பண்றாங்க, பைபிள்ல அந்த கலாச்சாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சபைகளிலே அந்த பழக்கத்தை என்ன பண்ணிருக்கிறாங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ அந்த மிஷனரிகள் வந்து இங்கே திருச்சபைகளை ஆரம்பிக்கும் போது திருச்சபைக்கு வந்திருக்கிற கூடிய அந்த பெண்மணிகளுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த விஷயத்த சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. பைபிள்ல பவுல் என்ன சொல்லி இருக்கிறாரு, ஸ்திரீகள் என்ன பண்றோம், முக்காடு போட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அதனால சபையில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் என்ன பண்ண வேண்டும், முக்காடு போட வேண்டும். சிம்பிள் ரீசன். என்ன ரீசன்? பவுல் பெண்கள் முக்காடு போடணும்னு சொல்லி இருக்கிறார். அதனால சபைக்கு வர பெண்கள் எல்லாரும் என்ன பண்ண வேண்டும், முக்காடு போட வேண்டும். சரி, இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, பவுல் ஏன் முக்காடு போட சொன்னார்? யாரை முக்காடு போட சொல்லி இருக்கிறார்? இப்போ பவுல் மட்டும்தான் சொல்லி இருக்கிறாரா, பேதுருவும் சொல்லி இருக்கிறாரா, இயேசு சொல்லி இருக்கிறாரா, அல்லது பழைய ஏற்பாட்டிலே மோசே சொல்லி இருக்கிறாரா? அப்படிலாம் நம்ம என்ன பண்ணணும், கேள்விகளை எழுப்ப வேண்டும். அப்போ வேதாகமம் முழுவதிலும் இந்த ஒரு காரியம் திருச்சபைக்கு வர அல்லது தேவ ஜனங்கள் இதை செய்ய வேண்டும் என்று கட்டாயமாக கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்லாம் நம்ம கேள்விகளை எழுப்ப வேண்டும். சரி, அப்போ அப்படி நம்ம பார்த்தோம்னா வேத வசனங்கள்ல 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல மட்டும்தான் முக்காடு போடுறத பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. வேற எங்கேயும் முக்காடு போட வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணப்படவில்லை, சொல்லப்படவில்லை. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் 613 கட்டளைகளை கொடுத்திருந்தாலும் ஒரு இடத்துல கூட ஸ்திரீகள் எல்லாரும் முக்காடு அணிந்து கொள்ள வேண்டும் என்ற கட்டளையாக ஆண்டவர் என்ன பண்ணவில்லை, அதை கொடுக்கவில்லை. புதிய ஏற்பாட்டிலே இயேசு அவருடைய போதனைகளிலே எந்த இடத்திலையும் பெண்கள் முக்காடிட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணவில்லை, கற்றுக் கொடுக்கவில்லை. பேதுரும் சொல்லல, யாக்கோபும் சொல்லல, யோவானும் சொல்லல. யார் மட்டும்தான் சொல்லி இருக்கிறா, பவுல் ஒருத்தர் மட்டும்தான் 1 கொரிந்தியர்ல சொல்லி இருக்கிறார். சரியா? இப்போ பவுல் கொரிந்து பட்டணத்திலே எப்போ போய் திருச்சபை ஆரம்பிச்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் கிறிஸ்துவுக்கு பின் 51வது வருஷத்துல 51 AD 50-51 அந்த சமயங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னா, கொரிந்து பட்டணத்துக்கு போய் கொரிந்து பட்டணத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன பண்ணுகிறார், அறிவிக்கிறார். யூதர்களுடைய அந்த சினகாக் ஜபாலயத்துல போய் என்ன பண்றாரு, முதல்ல போய் பேசுறார். அவர் பேசுறத யாரும் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளல. உடனே அங்க தூசியை தட்டிட்டு அங்க இருக்கக்கூடிய மற்ற கிரேக்க மக்கள் கிட்ட போய் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறார். அப்போ இவர் பேசுகிற நிறைய விஷயங்களே ஜனங்கள் கேட்டு நிறைய கிரேக்கர்கள் அங்கே ரட்சிக்கப்பட்டு ஒரு திருச்சபை அங்கே உருவாக்கப்படுகிறது. கிரேக்கர்கள் ரட்சிக்கப்பட்டு திருச்சபை உருவாகிறது. அதே போல ஒரு சில யூதர்களும் என்ன ஆகுறாங்கன்னா, பவுல் சொல்லுகிறதை கேட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த திருச்சபையில என்ன பண்ணப்படுகிறார்கள், இணைக்கப்படுகிறார்கள். அப்ப கொரிந்து பட்டணத்தில் இருந்த திருச்சபையில யூதர்களும் இருந்தாங்க, கிரேக்கர்களும் இருந்தாங்க.
சோ இந்த ரெண்டு கூட்டம் இருந்த ஒரு திருச்சபை தான் என்னது, கொரிந்து பட்டணத்துல இருந்த திருச்சபை. இப்ப நார்மலா அந்த காலத்துல இந்த நிருபங்கள் அப்படின்னு என்ன பண்றாங்க, தேவ ஜனங்களுக்கு இந்த அப்போஸ்தலர்கள் எழுதுறாங்க. யார் யாரு? யோவான், பேதுரு, யாக்கோபு, அப்புறம் யூதா, இப்படிப்பட்ட பவுல் போன்றவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், நிருபங்களை எழுதுகிறார்கள். நிருபங்கள் அப்படின்னா கடிதங்கள் என்று அர்த்தம். அப்போ அந்த காலத்துல கடிதங்கள் எழுதுவதற்கான காரணங்கள் என்ன? இப்போ நம்ம என்ன பண்றோம், நிறைய நேரங்கள்ல இமெயில் அனுப்புறோம், கம்ப்யூட்டர்ல இருந்து இமெயில் அனுப்புறோம். சோ அந்த இமெயில் என்ன பண்ண சொல்றாங்க, அது ஒரு ரெக்கார்ட் மாதிரி என்ன பண்றாங்க, வச்சுக்கிறாங்க. அப்புறம் நம்ம என்ன பண்றோம், வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல எல்லாம் மெசேஜ் அனுப்புறோம். சோ இதுவும் என்ன ஆகுது, ரெக்கார்டு. எஸ்எம்எஸ் அனுப்புறோம், அதுவும் ஒரு ரெக்கார்டாக மாறுகிறது. அது போல அந்த காலத்துல நிருபங்கள், கடிதங்கள் எழுதினார்கள். சரியா? நான் கூட பெங்களூர்ல படிக்கும் போது எங்க அம்மாவுக்கு லெட்டர் எழுதியிருக்கிறேன். எங்க அம்மா எனக்கு என்ன பண்ணி இருக்கிறாங்க, லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. சில டைம்ல போன்ல பேசுவாங்க, நான் சில டைம்ல போன்ல பேசுவேன். சரி, அப்போ இப்போ அந்த லெட்டர் எழுதுற பழக்கம்லாம் என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. யாராவது இப்ப எல்லாம் லெட்டர் எழுதிட்டு இருக்கிறீங்களா? என்ன மெசேஜ் இல்லைன்னா என்னது, போன். இப்பெல்லாம் வாய்ஸ் மெசேஜ் என்ன பண்ணிடுறாங்க, அனுப்பி விட்டுறாங்க. சரி, அப்படி இருக்கிற ஒரு காலத்துல வாழ்றோம். அந்த காலத்துல லெட்டர். அப்போ பவுல் என்ன பண்றாரு, கொரிந்து பட்டணத்துல ஊழியம் செஞ்சுட்டு வேற வேற ஊருக்கு போறாரு. வேற வேற ஊருக்கு போய் இருக்கும்போது கொரிந்து பட்டணத்துல இருக்கக்கூடிய சபையை பற்றி சில தகவல்கள் பவுலுடைய காதுகளுக்கு வருகிறது. அப்போ அந்த சபையில நிறைய பிரச்சனைகள் உண்டாகிறது. அப்ப அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக பவுல் என்ன பண்ணுகிறார், இந்த கடிதத்திலே சில ஆலோசனைகளை அவர் எழுதுகிறார். இப்ப பொதுவா இந்த பிரச்சனை என்னென்ன பிரச்சனைனா, இன்டர்னல் ப்ராப்ளம், எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம். அதாவது சபைக்கு உள்ள இருக்கிற பிரச்சனை, சபைக்கு வெளியே இருந்து சபைக்கு வர்ற பிரச்சனை. சபைக்கு உள்ள என்னென்ன பிரச்சனை இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சபைக்குள்ள தவறான போதனை வருகிறது. யார் யாரோ என்ன பண்றாங்க, தப்பு தப்பான போதனைகளை கொண்டு வருகிறார்கள். அப்ப பவுல் என்ன பண்றாரு, அந்த தவறான போதனையை குறிப்பிட்டு இதெல்லாம் தவறான காரியங்கள், எது சரி என்பதை என்ன பண்ணுகிறார், குறிப்பிட்டு எழுதுகிறார். இது ஒண்ணு, அது இன்டர்னல் ப்ராப்ளம். இரண்டாவது பிரச்சனை என்னன்னா, தனி நபர்களுடைய வாழ்க்கையிலே சில தவறான செயல்பாடுகள் இருக்கிறது. அப்போ அதை குறித்தும் கேள்விப்பட்டுட்டு அந்த தனி நபர் எப்படிப்பட்ட நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணுகிறார், அதையும் குறிப்பிட்டு எழுதுகிறார். இரண்டாவது வெளியிருந்து வர பிரச்சனை. வெளியிருந்து வர பிரச்சனை என்னன்னா, அந்த நாட்கள்ல அந்த உலகத்துல இருந்த தத்துவங்கள் எங்க வருகிறது, திருச்சபைக்குள்ள வருகிறது. அதே மாதிரி யூதர்கள் மூலமாக, ரோமர்கள் மூலமாக உபத்திரவம் திருச்சபைக்கு வருகிறது. அப்போ வெளியிருந்து வரக்கூடிய தத்துவங்கள், தவறான தத்துவங்களை நீங்கள் எப்படி கையாள வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கிறார். அப்புறம் இங்க கிறிஸ்தவர்களுக்கு வரக்கூடிய உபத்திரவத்திலே அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஆலோசனை என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறார். சரி, இப்போ கொரிந்து பட்டணத்துல இவர் நிறைய விஷயங்களை எழுதுகிறார். நீங்க 1ஆம் அதிகாரத்துல இருந்து நீங்க வாசித்தீங்கன்னா, அந்த சபையில நிறைய பிரிவினைகள், பாகுபாடுகள், பிரச்சனைகள் வருகிறது. அப்புறம் அந்த சபையில சிலர் தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு ஆலோசனையாக சிலர் எழுதுகிறார். அதே மாதிரி சபையில ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை வருது, அவங்க என்ன பண்றாங்கன்னா கோர்ட்ல போய் அந்த கேஸை நடத்துறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்றாரு, ஆலோசனை கொடுக்கிறார். அது போலதான் இந்த முக்காடு போடக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து அந்த சபையிலே ஒரு குழப்பம் நிலவுகிறது. சோ முக்காடு போடுகிற ஒரு பழக்கம், அந்த பழக்கத்தினாலே சபையில என்ன வருகிறது, ஒரு குழப்பம் வருகிறது. அப்போ அவர் என்ன பண்றாரு, அந்த விஷயத்தையும் என்ன பண்றாரு, இந்த கடிதத்தில் எழுதி அது எப்படி அவர்கள் பார்க்க வேண்டும், அதை எப்படி அவர்கள் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு என்ன பண்ணுகிறார், கற்றுக் கொடுக்கிறார். சரி, இப்போ நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பவுல் முக்காடு போடுவதை குறித்து சில ஆலோசனைகளை சொல்லுகிறாரே, இந்த முக்காடு போடக்கூடிய ஒரு காரியமானது அந்த கொரிந்து பட்டணத்திலே இருந்த கலாச்சாரமா அல்லது தேவன் கொடுத்த பொதுவான கட்டளையா? கேள்வி, கலாச்சாரமா கட்டளையா? இதுக்கு என்ன பதில் நினைக்கிறீங்க? கலாச்சாரம்.
சோ முக்காடு போடுகிற பழக்கம் கொரிந்து பட்டணத்தில் இருந்த ஒரு கலாச்சாரம் என்பதை முதல்ல நம்ம என்ன பண்ண வேண்டும், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரிங்களா? சரி, இப்போ அந்த பேக்ரவுண்டோட இந்த வசனங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம், வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிறதின் நிமித்தம் உங்களை புகழ்கிறேன். சோ இப்ப பவுல் ஏற்கனவே அந்த சபைக்கு ஒரு சில கட்டளைகளை என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளைகளை பவுலின் நிமித்தமாக, ஏன்னா பவுல் தான் முதல்ல வந்தாங்க என்ன பண்ணாரு, சபையை ஆரம்பித்தாரு. அவர் தான் அந்த சபைக்கு முக்கியமான ஒரு தலைவராக அவங்க நினைக்கிறாங்க. அதனால அவரை நினைத்தபடியினாலே பவுல் என்னென்னலாம் கட்டளைகளை அவர்களுக்கு வேத பூர்வமாக கொடுத்திருக்கிறாரோ அதை அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்களாம், கை கொண்டு நடக்கிறார்கள். இப்பொழுது அவங்களுக்கு ஒரு ஆலோசனை ஒன்று கொடுக்க போகிறார். அந்த ஆலோசனை அவங்க என்ன பண்ண வேண்டுமாம், கை கொள்ள வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். சரி, அப்போ என்ன சொல்றாரு, ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும் ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறான் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். சரி, இப்போ தலன் பேசுறார். தலன் பேசுறதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, என்ன சொல்றாரு? புருஷனுக்கு கிறிஸ்து என்னவா இருக்கிறாராம், தலையா இருக்கிறார். ஸ்திரீக்கு புருஷன் என்னவா இருக்கிறான், தலையா இருக்கிறான். கிறிஸ்துவுக்கு தேவன் என்னவா இருக்கிறாராம், தலையா இருக்கிறார். அப்ப அந்த தலன் பேசும்போது அவர் எதை குறித்து பேசுகிறார் அப்படின்னா, அதிகாரத்தை குறித்து பேசுகிறார். அத்தாரிட்டி, அல்லது யாருக்கு ஒருவர் தலையா இருக்கிறார் அவர் எதுல இருக்கிறார், அத்தாரிட்டியில இருக்கிறாரு. அவருக்கு கீழே இருக்கிறவங்க அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறாங்க அப்படின்ற அந்த எண்ணத்தை முதல்ல அவங்களுக்குள்ள என்ன பண்றாரு, விதைக்கிறார். அப்போ இந்த இடத்துல அவர் பேசக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிகாரம், கீழ்ப்படிதல், அத்தாரிட்டி, சப்மிஷன். இந்த விஷயத்தை குறித்து அவர் பேசுகிறார். இப்போ இங்க அவர் பேசுறதுல சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா குழம்பிடுவாங்க. எப்படி குழம்புவாங்க பாருங்க. தேவன் கிறிஸ்துவுக்கு என்னவா இருக்கிறாராம், தலையா இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு தலை யாரு, தேவன். அப்போ சிலர் என்ன நினைக்கிறாங்க, இதை வச்சுட்டு அப்ப கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார்னா அப்ப கிறிஸ்து யார் கிடையாது, கடவுள் கிடையாது. கிறிஸ்துவுக்கு தேவன் என்னவா இருக்கிறார், தலையா இருக்கிறார். அதனால கிறிஸ்து என்ன கிடையாது, கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பவுல் அந்த நோக்கத்தோட இத சொல்றாரா, இல்ல. சரி, அப்புறம் ஸ்திரீக்கு புருஷன் என்னவா இருக்கிறானா, தலையா இருக்கிறான். இப்போ ஸ்திரீ புருஷன் அப்படின்னு சொல்லும் போது அது பொதுவான ஆண்கள் பெண்களை குறித்து பேசுகிறாரா, அல்லது ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆணையும் பெண்ணையும் குறித்து பேசுகிறாரா? சொல்லுங்களேன். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு புருஷனையும் அந்த மனைவியும் குறித்து என்ன பண்ணுகிறார், பேசுகிறார். இப்போ சபை அப்படின்னாலே சபையில யார் யாரெல்லாம் இருக்கிறா சொல்லுங்க. ஒரு 10 குடும்பம் சேர்ந்தது தான் என்னது ஒரு சபை, அல்லது ஒரு 20 குடும்பம் சேர்ந்தது தான் என்னது சபை. அப்ப சபை என்று வரும்போது அங்க யார் இருக்கிறா, குடும்பங்கள் இருக்கிறார்கள். குடும்பம் என்று வரும்போது அங்க யார் இருக்கிறா, கணவன் மனைவி இருக்கிறார்கள். அப்போ இவர் சபையில இதை குறித்து பேசும்போது இவர் குறிப்பா யாரை பத்தி சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு குடும்பத்தை குறித்தும் அவர் என்ன பண்றாரு, அட்ரஸ் பண்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு ஸ்திரீக்கு அவங்களுடைய கணவன் அவர்களுக்கு என்னவா இருக்கிறார், தலையா இருக்கிறார். அதே மாதிரி கிறிஸ்துவுக்கு யார் தலையா இருக்கிறார், தேவன் தலையா இருக்கிறார் அப்படின்னு சொல்ல. சரி, இது எந்த அர்த்தத்துல சொல்றார்? இப்ப இதே பவுல் தான் பிலிப்பியர்ல எழுதும் போது எப்படி எழுதுறார்னா, கிறிஸ்துவின் சிந்தை நம்ம என்ன பண்ணோம் இருக்கணும். அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அப்படின்னு எழுதுறார். அப்போ கிறிஸ்து யாருக்கு சமம், தேவனுக்கு சமம். அப்படின்னா என்ன அர்த்தம், கிறிஸ்து அவர் யார் தான்,
தேவன் தான், கடவுள் தான். அவர் கடவுள், பிதாவுக்கு சமமானவர், அவர் பரிசுத்த ஆவிக்கு சமமானவர் என்று அதே பவுல் தான் எழுதுறார். அப்போ இந்த இடத்துல கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்று சொல்லும் போது அவர் பொதுவான ரீதியில சொல்லாமல் ஒரு குறிப்பான ரீதியில சொல்லுகிறார். எந்த குறிப்பான ரீதி அப்படின்னா, கிறிஸ்து என்று சொல்லி வரும்போது அவர் பூமியிலே அவதரித்த கடவுளாகிய குமாரன். பூமியிலே அவதரித்த கடவுளாகிய குமாரன் தான் யாரா இருக்கிறார்? கிறிஸ்துவா இருக்கிறார். அப்போ அவர் இந்த பூமியிலே மனித ரூபமாக எடுத்து இந்த பூமியிலே அவர் மனிதனாக வாழ்கிற காலம் வரைக்கும் அவர் யாருக்கு கீழ்ப்பட்டிருந்தார்? தேவனுக்கு கீழ்ப்பட்டிருந்தார், பிதாவுக்கு கீழ்ப்பட்டிருந்தார், பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்பட்டிருந்தார். எதுல? இந்த பூமியில அவர் வந்ததுனால. பூமியில வர்றதுக்கு முன்னாடி அவர் ஆதியிலிருந்து இருக்கும் போது அவர் தேவனுக்கு எப்படி இருக்கிறாரு? சமமாகத்தான் இருக்கிறாரு, அவர் தேவனாகத்தான் இருக்கிறாரு. ஆனா பூமிக்கு வரும்போது அவர் தேவனாகவும் மனிதனாகவும் இருந்தபடியினாலே, அவர் அந்த மனித தன்மையில இருந்தபடியினாலே அவர் தேவனுக்கு என்ன பண்ண இருக்கிறார்? கீழ்பட்டிருக்கிறார். எப்போ? அந்த குறிப்பிட்ட ரோலை எடுத்ததுனால. இப்ப அதே மாதிரி எடுத்துங்க, ஆண் பெண் சரிசமமா? சரிசமம். ஆதி ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். மனுஷன் என்று சொல்லும் போது ஆண் என்று சொல்லப்படவில்லை, ஹியூமன் கைண்ட், மேன் கைண்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப மனுஷனை எப்படி சிருஷ்டித்தாராம்? ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அப்போ சிருஷ்டிப்பிலேயே ஆணும் பெண்ணும் எப்படி மாறுறாங்க? சரிசமமாக மாறுகிறார்கள். புரிஞ்சா உங்களுக்கு சொல்றது? சிருஷ்டிப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆண் பெண் என்று நீங்கள் பேசினால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? சரிசமம். ஆனால் கணவன் மனைவி என்று பேசினால் அங்கே கணவன் என்னவா மாறுறாரு? தலையா மாறுறாரு. மனைவி கணவனுக்கு என்ன ஆகுறாங்க? கீழ்பட்டு இருக்கிறார்கள். சொல்றது விளங்குதா? கிறிஸ்தவ குடும்பத்திலே வேத போதனை என்ன சொல்லுகிறது? எந்த ஒரு மனைவியும் கணவனுக்கு மேல என்ன பண்ண முடியாது? அதிகாரியாக இருக்க முடியாது. அல்லது கணவன் எனக்கு கீழ்பட்டு இருக்க வேண்டும் என்று என்ன பண்ணக்கூடாது? எதிர்பார்க்க கூடாது. கிறிஸ்தவ போதனை, வேத போதனை என்ன சொல்லுகிறது? நீங்கள் மனைவியா இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தலை யார் தான்? கணவன் தான். ஒருவேளை மனைவியா இருக்கிறவங்க கலெக்டரா இருக்கலாம், ஒருவேளை மனைவியா இருக்கிறவங்க ஒரு எஸ்பியா இருக்கலாம், ஒருவேளை மனைவியா இருக்கிறவங்க ஒரு பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனில அவங்க சீனியர் மேனேஜரா இருக்கலாம். ஆனா வீட்டுக்கு போனா யார் தான் தலைவர்? கணவர் தான் தலைவர். நீங்க கலெக்டரா இருக்கிறீங்கன்றக்காக வீட்டுக்கு போனவனே உங்க கணவர் சல்யூட் அடிக்கணும் என்ன பண்ணக்கூடாது? எதிர்பார்க்க கூடாது. வாங்க மேடம், போங்க மேடம் கூப்பிடணும்னு என்ன பண்ணக்கூடாது? எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா வீட்டுக்கு வந்தா கிறிஸ்தவ போதனை என்ன சொல்லுகிறது? கணவன் தான் மனைவிக்கு என்னவா இருக்கிறார்? தலையா இருக்கிறார். இப்ப இங்க கணவன் இந்த ஆண் பெண் என்ற சரிசமம் இல்ல நம்ம சொல்றோமா? இல்ல, அப்படி இல்ல. கணவனுக்கென்று ஒரு ரோல் இருக்குது, மனைவிக்கு என்று ஒரு ரோல் இருக்குது. அதே மாதிரி அந்த ரோலை, மனைவி என்ற ரோலை நீங்க அந்த இடத்துல பிளே பண்ணும்போது அங்க கட்டாயமா வேத வசனம் என்ன சொல்லுகிறது? கணவன் தான் உங்களுக்கு என்னவா இருக்கிறார்? தலையா இருக்கிறார். அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து என்ற ரோல், மனிதனாக இந்த பூமிக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? வந்திருக்கிறாரு. அப்ப அந்த மனிதனாக அவர் இந்த ரோலை எடுத்ததுனால அவருக்கு தலையா யார் இருக்கிறார்? தேவன் இருக்கிறார். புரிஞ்சிச்சா உங்களுக்கு சொல்றது? அதனாலதான் பவுல் சொல்றாரு, கணவன் மனைவிக்கு என்னவா இருக்கிறான்? தலையா இருக்கிறான். கணவனுக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு யார் தலையா இருக்கிறார்? தேவன் தலையா இருக்கு. அப்போ ஒரு குறிப்பிட்ட ரோல் எடுத்து நம்ம செயல்படும் போது அந்த இடத்துல யார் அத்தாரிட்டியில இருக்கிறாங்க, அந்த இடத்துல யார் சப்மிசிவா இருக்கிறாங்க, கீழ்பட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பிரிச்சு இந்த இடத்துல பவுல் என்ன பண்ணுகிறார்? காண்பிக்க விரும்புகிறார். இப்போ சபை என்று வந்துவிட்டால் பொதுவான இடத்துல பொதுவிலே ஆணும் சமம், பெண்ணும் சமம். சில வீடுகளில் நீங்க பாத்தீங்கன்னா ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் சரியான சமமான இது என்ன பண்ண மாட்டாங்க? கொடுக்க மாட்டாங்க. ஆனா கிறிஸ்தவ வீடுகளிலே ஆணையும் சமமாக பார்க்க வேண்டும், பெண்ணையும் சமமாக பார்க்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லலாமா? அல்லேலூயா.
சில வீட்டுல என்ன சொல்லுவாங்க, ஐயோ என் பேரன், என் பையன், என் பொண்ணு, என் பேத்தி, வாய்ஸ் என்ன ஆயிடும், கம்மியாயிடும். அது என்னது, பொண்ணு பேத்தினா வாய்ஸ் கம்மி ஆகுது, பையன் பேரன்னா என்ன ஆகுது, வாய்ஸ் ஜாஸ்தி ஆகுது. அந்த மாதிரி வேறுபாடு பாகுபாடு என்ன பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது. புரிஞ்சா நான் சொல்றது? எல்லாரும் ஆண்டவர் கொடுத்த பிள்ளைங்க, எல்லாரும் சமமானவர்கள். ஆனால் கணவன் மனைவி என்று வரும்போது நீங்க கணவன் என்ற ஒரு ரோல் எடுக்கிறீங்க, மனைவி என்ற ஒரு ரோல் எடுக்கிறீங்க. அந்த இடத்துல கட்டாயமா கணவன் தான் உங்கள் குடும்பத்துக்கு என்னவா மாறுறாரு, அதிகாரியாக, தலையாக மாறுகிறார். அந்த மாற்றத்தை நீங்கள் என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நீங்கள் மாற்றி அமைக்க என்ன பண்ணக்கூடாது, முற்படக்கூடாது. நான் ஒரு கல்யாணத்துல இந்த விஷயத்தை குறித்து நான் பேசினேன். பேசி முடிஞ்ச உடனே ஒரு சகோதரி என்கிட்ட வந்து பேசினாங்க. சொன்னாங்க, எனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆகுது. எங்க வீடு ரொம்ப சொத்து பத்து நிறைந்த ஒரு வீடு. ஆனா எங்களுடைய கணவர் வீடை எடுத்துக்கிட்டா எங்களோட அவர் பண வசதியில கம்மியானவரு, எங்களுடைய சொத்து வசதியில அவர் கம்மியானவரு. ஆனா கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷத்துல என் கணவனை நான் ரொம்ப மதிச்சது கிடையாது, மரியாதை கொடுத்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு நீங்க சொன்ன வசனத்தை நான் ஏத்துக்கிறேன், இதுதான் வேத போதனை என்பதை கர்த்தர் எனக்கு என்ன பண்ணி இருக்கிறார், உணர்த்தி இருக்கிறார். இந்த நாள் முதற்கொண்டு என் கணவனுக்கு நான் கொடுக்க வேண்டிய மரியாதை நான் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அல்லேலூயா. நிறைய கணவர்களை தனியா கூட்டு பேசினாதான் தெரியும் என்ன நடக்குது வீட்டுல. சொல்லுவாங்க, நான் வீட்டுல எலி, வீட்டுல புலி, வெளிய எலி. சிலர் வெளிய புலி, வீட்டுல எலி. இப்போ ரீசன்ட் டைம்ஸா ஒரு வீடியோ ஒன்று வந்தது. அதுல மனைவியும் மாமியாரும் போட்டு அடி பின்னி எடுக்கிறாங்க. யாரு, மனைவி வந்து கணவனை அடிக்கிறாங்க, மாமியாரும் கூட சேர்ந்து என்ன பண்றாங்க, அடிக்கிறாங்க. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு நாள் சீக்கிரட்டா கேமரா வச்சு இவரை அடிக்கிறத என்ன பண்ணிட்டாரு, கேமரா எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பண்ணிட்டாரு, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க எழுதி கொடுத்து, இனிமேல் உன்னை என்ன பண்ண மாட்டேன், அடிக்க மாட்டேன்னு எழுதி கொடுத்து, அதுக்கப்புறம் இப்ப அவங்க கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய காரியங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, நடந்து கொண்டு. சில வீட்டுல கணவர் போட்டு மனைவியை போட்டு என்ன பண்றாரு, அடிச்சு துவைச்சி வெளுத்து எடுக்கிறாரு. ரெண்டுமே என்னதான், தப்பு தான். அடிக்கிற விஷயமே நடக்க கூடாது. பேச்சு எப்படி இருக்கணும், பேச்சு பேச்சா இருக்கணும். அங்க இடி மழை மின்னல் அதெல்லாம் அங்க நடக்க கூடாது. சரியா? ஓகே, சரி. இப்போ பவுல் என்ன சொல்ல வராரு, மனைவிக்கு யார் தலை, கணவன். அப்புறம் கிறிஸ்துவுக்கு யார் தலை, தேவன். கணவனுக்கு யார் தலை, கிறிஸ்து. அப்படின்னு ஒரு அதிகாரத்தையும் அந்த அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருக்கிறதை குறித்து என்ன பண்ணியிருக்கிறாரு, எடுத்த உடனே சொல்லி இருக்கிறார். அப்ப இதுல இருந்தே நமக்கு என்ன தெரிய வருது, இவர் எந்த விஷயத்தை பத்தி பேச போறார் அப்படின்னா, அதிகாரத்தை பற்றியும் கீழ்ப்படிதலை பற்றியும் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறார், பேச போகிறார். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன கத்துக்கிறோம், முக்காடு கூட எது சம்பந்தப்பட்டதுதான், அதிகாரம் கீழ்ப்படிதல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்பதை நாம் என்ன பண்ண வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்பதை நாம் என்ன பண்ண வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்புறம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், முக்காடு போடுற பழக்கம் கொருந்து பட்டணத்தில் இருந்த ஒரு கலாச்சாரம் என்பதையும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், சொல்லி இருக்கிறேன். சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். அதாவது தலையை மூடிக்கிறவர் தலையை கனவீனப்படுத்துறாரா அப்படின்னா எந்த தலை, அவருடைய தலை இல்ல, அவருக்கு யார் தலை, கிறிஸ்து. அப்போ ஒரு புருஷன் தலையை மொக்காடு போடும் போது, தலையை மூடிக்கும் போது யாரை கனவீனப்படுத்துறாரா, கிறிஸ்துவை கனவீனப்படுத்துகிறார். புரிஞ்சுச்சுங்களா? அடுத்தது ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். அப்படின்னா யார, தன்னுடைய புருஷனை கனவீனப்படுத்துகிறாள்.
அப்ப அங்க என்ன நடக்குது? முக்காடு போடாதவங்க தன்னுடைய கணவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை என்ன பண்ணல, கொடுக்கல. புரிச்சா? அதனாலதான் பவுல் என்ன பண்ண சொல்றாரு, முக்காடு போடுங்கன்றாரு. முக்காடு போட்டா என்ன அர்த்தம்? தன்னுடைய கணவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அல்லது கனத்தை அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்ற அர்த்தம், கொடுக்கிறார்கள் என்ற அர்த்தம். திருப்பியும் அதே வசனத்தை வாசிங்க, மறுபடியும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஜெபம் பண்ணுகிற போதாவது, ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்கதரிசனம் சொல்லுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். தன் தலையாகிய கணவனை என்ன பண்ணுகிறாள், கனவீனப்படுத்துகிறாள். அப்போ இது கணவன் மனைவி சார்ந்த ஒரு விஷயமே தவிர அது என்ன விஷயம் கிடையாது, பக்திக்கு ஏதுவான ஒரு விஷயம் கிடையாது. இப்போ சிலர் நினைக்கிறாங்க முக்காடு போட்டா என்னது, ரொம்ப பக்தியானது. ஐயோ பாருங்க அவங்க முக்காடு போட்டிருக்காங்க, ரொம்ப பக்தி. இவங்க எல்லாம் என்ன பண்றதே இல்ல, முக்காடு போடுறது இல்ல, கொஞ்சம் கூட என்ன இல்ல, பக்தியே இல்லைங்க. அப்படி இல்ல. இது எதை பத்தி சொல்றாரு, முக்காடு போடலனா நீங்க என்ன பண்றீங்க, உங்க கணவனை நீங்க என்ன பண்றீங்க, கனவீனம் பண்றீங்க அப்படின்னு சொல்றாரு. இது எந்த கலாச்சாரத்துல, கொருந்து கலாச்சாரத்துல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏற்கனவே அந்த கொருந்து கலாச்சாரத்துல இந்த பழக்க வழக்கம் இருக்கிறது. என்ன பழக்க வழக்கம் அப்படின்னா, புருஷர்கள் யாருமே என்ன போட மாட்டாங்க, முக்காடு போட மாட்டாங்க. மனைவிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, முக்காடு போடுவாங்க. அப்போ முக்காடு ஒருத்தவங்க போடும்போது அவங்க என்ன வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா, நான் திருமணமான ஒரு பெண், நான் என்னுடைய கணவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன், எனக்கு அதிகாரியா யார் இருக்கிறா, என்னுடைய கணவர் இருக்கிறார் என்பதை அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், அந்த முக்காட்டின் மூலமாக அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இது எந்த கலாச்சாரம், கொருந்து பட்டணத்தில் இருந்த கலாச்சாரம். சரி, தொடர்ந்து வாசிக்கலாமா? அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்கு. சோ அப்போ அவங்க புருஷனை கனவீனப்படுத்துறதுனால அவங்களுக்கு அது எப்படி இருக்குமா, அவங்களுக்கும் அது கனவீனம், அவங்களுக்கு அது வெட்கமா இருக்கணும். அதனால அவங்களுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல என்ன பண்ணுமா இருக்கும். ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவள். தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க கடவள். சோ அந்த டைம்ல கொருந்து பட்டணத்துல முடியை கட் பண்றதும் மொட்டை அடிக்கிறதும் என்ன விஷயமா, வெட்கத்துக்குரிய லட்சைக்குரிய ஒரு காரியம், ஒரு ஷேம்ஃபுல்லான ஒரு விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கிராமங்கள்ல எல்லாம் முன்னாடி நடக்கும், யாராவது ஒரு திருட்டு வேலை பண்ணிட்டாரு அப்படின்னா அங்க பஞ்சாயத்துல உட்காந்து பேசுவாங்க. பேசி என்ன பண்ணுவாங்க, இவனுக்கு மொட்டை அடிச்சு என்ன பண்ணு, மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்துன்னுவாங்க. அப்படின்னு என்ன, அது ஒரு அவமானத்தின் அடையாளம். மொட்டை அடிச்சிருவாங்க, மீசையெல்லாம் ஷேப் பண்ணிடுவாங்க. சில டைம்ல புருவத்தை கூட என்ன பண்ணுவாங்க, எடுத்துட்டு முகம் உடம்பு ஃபுல்லா என்ன குத்தி விட்டுருவாங்க, கரும்புள்ளி செம்புள்ளி குத்து. அவர் ஒரு 7 நாளைக்கோ அல்ல ஒரு 10 நாளைக்கு அப்படிதான் என்ன பண்ணும் இருக்கணும், குளிக்க கூடாது. சிலருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பாதி மீசை என்ன பண்ணுவாங்க எடுத்து விட்டுருவாங்க, பாதி முடியை எடுத்து விட்டுருவாங்க, அரை மண்டை. இப்படியே அவர் என்ன பண்ணணும், ஒரு வாரம் ஃபுல்லா அந்த அவமானத்தை அவர் என்ன பண்ணணும், தாங்கிக்கணும். அதே மாதிரிதான் பவுல் என்ன சொல்றாருன்னா, கொருந்து பட்டணத்தினுடைய கலாச்சாரத்தின்படி ஒரு ஸ்திரீ தன்னுடைய முடியை கட் பண்ணினால், ஒரு ஸ்திரீ முடியை மொட்டை அடித்தால் அது அவளுக்கு எப்படிப்பட்டதான், அவமானம், கனவீனமான ஒரு செயல். அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ முக்காடு போடலாம், எப்படி உன் கணவனுக்கு நீ கனவீனத்தை ஏற்படுத்துகிறாயோ அது எதுக்கு சமம்னா, நீ முடியை கட் பண்ணிக்கிறதுக்கு மொட்டை அடிச்சிருக்கிறதுக்கு சமம் என்று சொல்லுகிறார். அப்ப நீ முக்காடு போடலன்னா என்ன பண்ணிக்கோ, முடியை கட் பண்ணிக்கோ, மொட்டை அடிச்சுக்கோ, அது உனக்கு என்னவா இருக்கட்டும், ஒரு அவமானமாக அல்லது ஒரு லட்சியான காரியமாக என்ன பண்ணட்டும் இருக்கட்டும். சரி, இப்ப இருக்கிற கலாச்சாரத்துல நம்ம முடியை வெட்டுறோமா இல்லையா, சொல்லுங்க, முடியை வெட்டுறோமா இல்லையா, பெண்கள் வெட்டுறோம். அது எங்கேயாவது அவமானமா, சொல்லுங்க. உங்க சௌரியத்துக்கு நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, வெட்டிக்கிறீங்க. சிலர் மொட்டையை அடிச்சுக்கிறாங்க, அது கேட்டா என்ன சொல்றாங்க,
அது ஃபேஷன்றாங்க. சிலர் வந்து நேர்த்தி கடனுக்காக போய் என்ன பண்றாங்க, மொட்டை அடிக்கிறாங்க. சரி, பல விதங்கள்ல நடக்குது. ஆனா அது நமக்கு என்ன கிடையாது, கலாச்சாரத்தின் வெளிப்பாடு கிடையாது. முடியை கட் பண்ணா அது இந்த கலாச்சாரத்துல அவமானமா பார்க்கப்படுமா அப்படிலாம் நம்ம தமிழ் கலாச்சாரத்துல கிடையாது. சரியா? தொடர்ந்து வாசிப்போம். புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள். புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். இந்த இடத்துல ஆகையால் தூதர்கள் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையில என்ன பண்ண வேண்டுமாம், முக்காடிட்டு கொள்ள வேண்டும். சரி, அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, புருஷன்ல இருந்து ஸ்திரீ தான் வந்தா, ஸ்திரீல இருந்து புருஷன் வரல, இப்படிலாம் அவர் சொல்றாரு. ஆனா அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா, இவங்க ஒருத்தர் வந்து ரொம்ப வசதி மாதிரியும் ஒருத்தர் ரொம்ப குறைவு மாதிரியும் இவர் பேசுற மாதிரி இருக்குது. ஆனா அவர் வந்து அந்த எண்ணத்துல அவர் பேசல. அவர் பேச வர நோக்கமே என்னது, புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை என்ன பண்ணணும், கொடுக்கணும். புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். புருஷன் தான் ஒரு ஸ்திரீக்கு, பெண்ணுக்கு, ஒரு மனைவிக்கு அதிகாரி என்பதை நிரூபிப்பதற்காக இந்த வார்த்தைகளை அவர் என்ன பண்ணுகிறார், இந்த இடத்துல அவங்களுக்கு ஆறுதலாக அறிவுரையாக சொல்லுகிறார். இப்போ புருஷன்ல தான் ஸ்திரீ வந்தாங்க, ஸ்திரீல இருந்து புருஷன் வரலையா சொல்லுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு புருஷனையும் பெற்றெடுத்து யார் தான், ஸ்திரீ தான் பெற்றெடுத்திருக்காங்க. அப்போ புருஷன்ல இருந்து ஸ்திரீ வந்தாலும் ஸ்திரீல இருந்து புருஷன் வந்தாலும் எல்லாமே என்னதான், ஒண்ணுதான். அவர் கடைசியில முடிப்பார். சரிங்களா? அதை வந்து அவர் எங்க முடிக்கிறாரு, நீங்க 11வது வசனத்தை வாசிங்க. ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. ஸ்திரீயானவள் புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறான். சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்ப எல்லாமே சமம்னு என்ன பண்ணிட்டாரு, முடிச்சிட்டாரு. ஆனா இந்த விஷயத்தெல்லாம் அவன் சொல்ல வர்றதுக்கு காரணம் என்னன்னா, கணவன் மனைவி என்று வரும்போது கணவன் தான் உங்களுக்கு என்னது, அதிகாரி என்பதை சொல்வதற்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் அவர் என்ன பண்றாரு, சொல்றார். அதை நம்ம முதல்ல என்ன பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இதுல ஒரு காரியத்தோடு நான் இன்னொரு விஷயத்தையும் சம்பந்தப்படுத்த விரும்புகிறேன். என்ன வேறு காரியம்னா, ஸ்திரீ இல்லாமல் புருஷன் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீ இல்லை. ஸ்திரீயானவள் புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறான். இன்னைக்கு நல்லா படிச்சவங்களும் சரி, நல்லா படிக்காதவங்களும் சரி, நிறைய கிராமத்துல இருக்கிறவங்களும் சரி, ஒரு வீட்டுல ஒரு சகோதரி ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் யாரை திட்டுவார்கள், யாரை அவமானப்படுத்துகிறார்கள் சொல்லுங்க. ஒரு பையனை பெத்து கொடுப்பான்னு நினைச்சா எதை பெத்து கொடுத்துட்டா, ஒரு பொண்ணை பெத்து கொடுத்துட்டா. முதல்ல ஆண் பெண் என்ற வித்தியாசம் கிடையாது. சரி, இப்போ அந்த பெண் பிறப்பதற்கு அந்த தாய் தான் காரணம் நினைக்கிறீங்களா சொல்லுங்க. சயின்டிபிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. இப்ப கணவனும் மனைவியும் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. இப்ப கணவனுக்கும் அதுல பங்கு இருக்குது, மனைவிக்கும் அதுல பங்கு இருக்குது. இப்ப சயின்டிபிக்கலா பாத்தீங்கன்னா, கணவன் கிட்ட இருந்து ஒரு செல் என்ன பண்ணுது, மனைவி கிட்ட போகுது. அந்த கணவன் கிட்ட இருந்து போறதுல கணவன் கிட்ட என்னென்ன செல் இருக்கும் தெரியுமா, எக்ஸ்ன்னு ஒரு செல் இருக்கும், ஒய்ன்னு ஒரு செல் இருக்கும். நல்லா காட்டுக்கணும். கணவன் கிட்ட என்ன இருக்குது, எக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குது, ஒய்ன்னு ஒண்ணு இருக்குது. மனைவி கிட்ட என்ன இருக்கு தெரியுமா, எக்ஸ் மட்டும்தான், என்ன கிடையாது, ஒய் கிடையாது. எது மட்டும்தான் இருக்குது, எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. சரியா? இப்போ கணவன் கிட்ட இருந்து ஒய் அப்படின்ற செல்லு மனைவி கிட்ட போச்சுன்னா ஒய்யும் எக்ஸும் சேரும். அதுதான் என்னது, ஆண் குழந்தை. கணவன் கிட்ட இருந்து எக்ஸ் மனைவி கிட்ட போச்சுன்னா எக்ஸும் சேரும். அதுதான் என்ன குழந்தை, பெண் குழந்தை. அப்போ ஒரு தாய் கிட்ட இருந்து பிறக்கிற ஆண் குழந்தையானாலும் பெண் குழந்தையானாலும் அதற்கு பொறுப்பு யார்தான், ஆண் தான். அத நல்லா மனதுல ஏத்திக்கோங்க. யாரு மேல பழி சொல்லக்கூடாது,
பெத்து கொடுக்கிற தாய் மேல பழி சொல்லக்கூடாது. என்ன, ஒரு பொண்ணு பெத்து கொடுத்துட்டா, ஒரு பையனை பொண்ணு பையனோ எது பெத்து கொடுக்கணும் அது யார்கிட்ட இருந்து தான் வரணும்? ஆண் கிட்ட இருந்து தான் வரணும். புரியுதுங்களா? அதான் சயின்டிபிக்கலா நடக்கிற விஷயம். ஆனா காலாகாலமா தமிழ்நாட்டுல பெண்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கொடுமைப்படுத்தி, இழிவுபடுத்தி. ஏன்னா அவங்க என்ன பெத்து கொடுத்துட்டாங்களாம்? பொம்பளை பிள்ளைய பெத்து. அந்த பொம்பளை பிள்ளைய பெத்தெடுப்பதுக்கு யார் தான் காரணம்? ஆண் தான் காரணம். ஏன்னா ஆண் கிட்ட இருந்து எது போயிருக்குது? எக்ஸ் தான் போயிருக்குது. அப்ப ஆண் கிட்ட கேட்டீங்கன்னா, ஏன் நீ எக்ஸ் அனுப்புன? அவர் என்ன சொல்லுவாரு? எனக்கு நாங்க தெரியும் அப்படின்வாரு. புரியுதுங்களா நான் சொல்றது? ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருடைய மைண்ட்ல ஒரு மூட நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கைனா, அந்த பெண் பிள்ளை பிறந்ததற்கு யார் தான் காரணம்? அந்த தாயாகி அந்த பெண் தான் காரணம் நினைக்கிறீங்க. அது கிடையாது. ஆண் பிள்ளை பிறந்தாலும் சரி, பெண் பிள்ளையை பிறந்தாலும் சரி, கர்த்தர் கொடுத்த ஈவு. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஆண் பிள்ளைக்கு ஒரு வித்தியாசம், பெண் பிள்ளைக்கு ஒரு வித்தியாசம் காட்டுறவங்களா இருந்தா உடனே கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, மனம் திரும்புங்க. ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் சரிசமமா என்ன பண்ணுங்க? நடத்துங்க. அதே மாதிரி ஒருவேளை உங்க மருமகளை நீங்க திட்டிருப்பீங்கடா, மன்னிப்பு கேளுங்க. மருமகளை திட்டாதீங்க. யாரதான் திட்டி இருக்கணும்? மகனை தான் திட்டி இருக்கணும், அல்லது மருமகனை தான் திட்டி இருக்கணும். புரியுதுங்களா நான் சொல்றது? அப்போ பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஸ்திரீயானவள் புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல. அப்ப ஸ்திரீ தோன்றது எங்க இருந்து தான் தோன்றாங்க? புருஷன்ல இருந்து தான் தோன்றாங்க. அதே மாதிரி புருஷனும் எங்க இருந்து தான் தோன்றான்? ஸ்திரீல இருந்து தான் தோன்றான். ஒரு ஆண் பிள்ளையும் எங்க இருந்து பிறகுது? ஸ்திரீயின் வயிற்றிலிருந்து தான் பிறகுது. அப்போ சகலமும் யாரால் உண்டாயிருக்கிறது? தேவனால் உண்டாயிருக்கு. ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. திடீர்னு சைலண்ட் ஆன மாதிரி இருக்கு. சரி, இன்னும் கொஞ்சம் வசனம் தான் படிச்சு முடிச்சிடலாம். 10வது வசனம் என்ன சொல்றாருன்னா, ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையிலே முக்காடிட்டு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் ஒன்று இருக்குது, ஒரு மொழிபெயர்ப்பு பிழை. நான் உங்களுக்கு ஆங்கிலத்துல வாசிக்கிறேன், அதே மாதிரி ஒரு தமிழ் மொழிபெயர்ப்புல உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அதை நீங்க கொஞ்சம் கவனமா கேளுங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 10வது வசனம். It is for this reason that a woman ought to have authority over her head because of the angels. அதாவது, it is for this reason a woman has to have a sign of authority over her head. அதாவது முக்காடு என்பது அதிகாரத்தின் ஒரு அடையாளமாக என்ன பண்ணுகிறது? இருக்கிறது. ஆகவே ஸ்திரீயானவள் அதிகாரத்தின் அடையாளமாக முக்காடிட்டு கொள்ள வேண்டும். அதோடு கூட தேவ தூதர்கள் நிமித்தமாக அதை செய்ய வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். சரியா? இப்ப முதல் கன்ஃபியூஷன் என்னன்னா, வெறும் முக்காடிட்டு கொள்ள வேண்டும் அல்ல, அதை எப்படி சொல்றாங்கன்னா, அதிகாரத்தின் அடையாளமாக ஸ்திரீயானவள் தலையில என்ன பண்ண வேண்டுமா? முக்காடிட்டு கொள்ள வேண்டும். அதிகாரத்தின் அடையாளம்னா என்ன? தனக்கு அதிகாரி யாரு? தன்னுடைய கணவர். அப்போ எனக்கு அதிகாரியாக ஒரு கணவர் இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக அந்த ஸ்திரீ என்ன பண்ண வேண்டுமா? முக்காடிட்டு கொள்ள வேண்டும். ஏன்னா இது அந்த கொரிந்தியன் கல்ச்சர், கொருந்து பட்டணத்துடைய கலாச்சாரம். சரி, தூதர்கள் நிமித்தம் சொல்றாரு. ஏன் தூதர்கள் நிமித்தம் சொல்றாரு? இதற்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறாங்க. இப்போ இந்த கொருந்து பட்டணத்துக்கு எழுதப்பட்ட நிருபத்தினுடைய கான்டெக்ஸ்டின் படி, அதாவது இந்த நிருபம் எழுதப்பட்ட இதனுடைய சூழ்நிலைப்படி பார்த்தா 2-3 அதிகாரத்துக்கு முன்னாடி பவுல் ஒன்னு எழுதியிருப்பார். என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா, அந்த சபையில 2 பேருக்கு பிரச்சனை. அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, சபையிலேயே அதை பேசி தீர்க்காம கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. சோ அப்ப பவுல் என்ன சொல்வாரு? நீ ஏன் கோர்ட்டுக்கெல்லாம் போற? நீங்களே கூடி பேசி என்ன பண்ணுங்க, இந்த பிரச்சனையை நீங்க தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்வார்னா, நாம் ஒரு காலத்திலே தேவ தூதர்களையும் நாம் என்ன பண்ண போறோம்? நியாயம் தீர்க்க போகிறோம். ஆகவே நீங்கள் அப்படிப்பட்ட அதிகாரம் உடையவர்கள், நீங்கள் ஏன் உங்களுக்கு நியாயம் வேண்டும் என்று சொல்லி உலகத்தாரிடத்தில் போகிறீர்கள் என்று சொல்லுவார். அப்போ அந்த இடத்துல எந்த வார்த்தை பயன்படுத்துறார்? தேவ தூதர்களையும் நம்ம என்ன பண்ண போறோம்?
நியாயம் தீர்க்க போகிறோம் என்று சொல்லுகிறார். சரியா? இப்ப அந்த கான்டெக்ஸ்ட் வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன சொல்றாரு? தூதர்கள் நிமித்தம் நீங்க என்ன பண்ணுங்க? முக்காடு போடுங்கன்றார். அப்ப என்ன சொல்ல வர்றார்னா, நீங்க தூதர்களை நியாயம் தீர்க்க அதிகாரம் உள்ளவர்களா இருக்கிறீர்கள். இந்த இடத்துல தூதர்கள் உங்களை என்ன பண்ணிடக்கூடாது? நியாயம் தீர்த்து விடக்கூடாது என்பதற்காக நீங்க என்ன பண்ணுங்க? முக்காடு போட்டுக்கோங்கன்னு சொல்லாரு. புரியுங்களா நான் சொல்றது? நீங்க தூதர்களையே நியாயம் தீர்க்க போகிறீங்க, ஆனா தூதர்கள் உங்களை நியாயம் தீர்த்து விடக்கூடாது. அதற்காக நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? முக்காடு போட்டுக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த முக்காடு எதனுடைய அடையாளமா இருக்கிறது? அதிகாரத்தினுடைய அடையாளமா இருக்கிறது. நீங்க முக்காடு போடலன்னா உங்களுடைய கணவனை நீங்க என்ன பண்றீங்க? கனவீனப்படுத்துறீங்க. அப்போ தூதர்கள் உங்களை நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? வந்துவிடும் என்று சொல்லுகிறார். சரியா? ஏன்னா நான் நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க விரும்பல, என்ன டைம் கம்மியா இருக்கு. சோ அதனால என்ன சொல்றாரு? தூதர்கள் நிமித்தம் நீங்க என்ன பண்ண வேண்டும்? முக்காடு போட்டுக் கொள்ள வேண்டும். அதுவும் என்ன அர்த்தத்துல சொல்றாரு? முக்காடு என்பது அதிகாரத்தின் அடையாளமா இருக்கிறபடினாலே நீங்கள் அந்த முக்காட்டை என்ன பண்ணுங்கள்? போட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். சரி, அப்புறம் வாசிப்போம். ஸ்திரீயானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் தன் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது லட்சியா இருக்குமோ என்று உங்களுக்குள்ளே என்ன பண்ணுங்கள்? நிதானித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறது என்றும், ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாய் இருக்கிறது என்றும் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டது. இப்ப பாருங்க என்ன சொல்லிட்டாரு? தலைமயிரே அவளுக்கு என்ன கொடுக்கப்பட்டதான்? முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறதே. அப்போ தலைமயிரே முக்காடா இருக்குன்னா அப்ப ஏன் பவுல் முக்காடு போட சொல்றாரு? ஏன்னா அந்த ஒரு கலாச்சாரம். புரியுதுங்களா நான் சொல்றது? அந்த ஒரு கலாச்சாரத்துல தலைமயிர் நீளமா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க? முக்காடு போடுவாங்க. ஆனா பவுல் என்ன சொல்றாரு? ஸ்திரீயானவர்களுக்கு தலைமயிரை ஆண்டவர் நீளமா வளர்க்க சொல்லி சுபாவப்படி சொல்லி இருக்கிறாரு. அதுதான் அவங்களுக்கு என்னவா இருக்குது? முக்காடா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இது பொதுவா சொல்றாரு. ஆனா குறிப்பா சொல்லும் போது சொல்றாரு, உங்களுக்கு நீளமான முடி இருந்தா கூட நீங்க என்ன பண்ணுங்க? முக்காடு போடுங்க. ஏன்னா அது உங்கள் கணவனை கனப்படுத்தக்கூடிய ஒன்று என்று சொல்லுகிறான். சரி, இதெல்லாம் சொல்றது காரணம் என்ன அப்படின்னா, அந்த சபையில சில பெண்கள் என்ன பண்றாங்கன்னா ஜெபம் பண்ணுவதற்கு எழுந்து நிற்கிறாங்க. சில நேரங்கள்ல சில பெண்கள் என்ன பண்றாங்கன்னா தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்கு எழுந்து நிற்கிறாங்க. அதாவது தீர்க்க தரிசனம் சொல்லும் போது தேவனுடைய வார்த்தை ஜனங்களுக்கு என்ன பண்ணுவது? சொல்லுவது, எச்சரிப்பாக சொல்லுவது, கண்டிப்பாக சொல்லுவது, அல்லது ஒரு உற்சாகப்படுத்தும்படியாக சொல்லுவது. அப்போ பெண்கள் ஜெபம் பண்ணுவதற்கு எந்திரிச்சு நிற்கும் போது, பெண்கள் தீர்க்க தரிசனமா ஒண்ணு சொல்லுவதற்கு எந்திரிச்சு நிற்கும் போது, சில பெண்கள் என்ன பண்ணலனா முக்காடு போடல. அவங்க என்ன நினைக்கிறாங்க? எல்லா கல்ச்சர்ல இருக்கட்டும், நான் கல்ச்சரை என்ன பண்றேன்? மீறேன், மாத்துறேன், கல்ச்சரை மாத்துறேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதுல என்ன தப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை சபையில் இருக்கக்கூடிய அநேகரால் என்ன பண்ண முடியவில்லை? ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவங்க என்ன நினைக்கிறாங்களா? நம்முடைய கலாச்சாரமே இப்படி இருக்குது. என்ன கலாச்சாரம்? முக்காடு போடுவது புருஷனுக்கு கொடுக்கிற ஒரு மரியாதை, கணம் என்று கலாச்சாரத்தில் இருக்கும்போது ஏன் சபைக்குள்ள இருக்கிறவங்க அந்த கலாச்சாரத்தை மீறி நடக்கிறாங்க அப்படின்னு சபைக்குள்ள இருக்கிறவங்க நினைக்கிறாங்க. அதனால பவுல் என்ன சொல்ல வர்றார்னா, நீங்க இத மற்றும் கலாச்சாரம் மட்டும் பார்க்காதீங்க, இது கர்த்தருடைய பிரமாணமாகவும் இருக்கிறது. கர்த்தருடைய பிரமாணம் என்ன? ஸ்திரீயானவளுக்கு புருஷன் என்னவா இருக்கிறான்? தலையா இருக்கிறான். இதுதான் கர்த்தருடைய பிரமாணம். புருஷனுக்கு யார் தலை? கிறிஸ்து தலையா இருக்கிறார். இதுதான் கர்த்தருடைய பிரமாணம். அப்போ கர்த்தரே எப்படி பார்க்கிறார்னா, ஒரு குடும்பம் என்று வரும்போது அங்கே கணவன் ஸ்திரீக்கு என்னவா இருக்கிறார்? தலையா இருக்கிறார். அதனால ஒரு பப்ளிக் பிளேஸ்ல உங்க கணவனை நீங்க என்ன பண்ணாதீங்க? கனவீனப்படுத்தாதீங்க. அதனால நீங்க என்ன போட்டுக்கோங்க? ஜெபம் பண்ணும்போது, தீர்க்க தரிசனம் சொல்லும் போது, சபையில எந்திரிச்சு நிற்கும் போது என்ன போட்டுக்கோங்க? முக்காடிட்டு கொள்ளுங்கள் என்று பவுல் அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம கலாச்சாரத்துக்கு வருவோம். நம்ம தமிழ் கலாச்சாரத்துல கணவனுக்கு மரியாதை கொடுப்பது, அதற்கு என்ன அடையாளம்? அல்லது திருமணமானவர்கள் என்பதற்கு அடையாளம் என்ன?
தாலி கட்டிக்கிறாங்க. இப்ப ஒருத்தர் தாலியை தூக்கி வீசினாங்கன்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. ஒண்ணு கணவன் செத்து போயிட்டாருன்னு அர்த்தம், இல்லைன்னா அவர் என்ன பண்றாருன்னு அர்த்தம், அவமானப்படுத்துறதுன்னு அர்த்தம். சில நேரத்துல சண்டையில நீங்க பாத்தீங்கன்னா கணவன் மனைவி சண்டையில உடனே மனைவி என்ன பண்ணுவாங்க, இந்தா நீயும் வேணாம் உன் தாலியும் வேணாம் வச்சுக்கடா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவுத்து கொடுப்பா. அது என்னது? கணவனை அவமானப்படுத்துகிற ஒரு காரியம். புரியுதுங்களா நான் சொல்றது? இப்ப நம்ம கலாச்சாரத்துல முக்காடு போடுற பழக்கம் இருக்குதா? தமிழ்நாட்டுல அப்படி கிடையாது, சவுத் இந்தியால கூட அப்படி கிடையாது. ஆனா நார்த் இந்தியால இருக்குது. நார்த் இந்தியால கோயிலுக்கு போகிற பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, முக்காடு போடுவாங்க. அதே மாதிரி திருமணமான பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, முக்காடு போடுவாங்க. தன்னுடைய முகத்தை நிறைய பேருக்கு என்ன பண்ண மாட்டாங்க, காட்ட மாட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டிலேயோ இந்த சவுத் இந்தியாலோ அந்த மாதிரி பழக்கம் கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுல சொன்னாங்க சிலர், அதாவது முக்காடு யார் போடுவான்னு, அந்த காலத்துல கணவனை இழந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க, முக்காடு போடுவாங்க. பார்த்திருக்கிறீங்களா? கணவனை இழந்த பெண்கள், சிலர் பாத்தீங்கன்னா கணவனை இழந்த பெண்கள் அந்த காலத்துல மொட்டை அடிச்சிருவாங்க. சிலருக்கு மொட்டை என்ன பண்ணுவாங்கன்னா, முடி நீளமா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா கிராப் வெட்டி விட்டுருவாங்க கணவனை இழந்த பெண்களுக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த மாதிரிலாம் என்ன பண்றது இல்ல, நடக்கிறது கிடையாது. சில ஆண்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தலையில துண்டு போட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. ஏன் ஏன் தலையில துண்டு போட்டு உட்கார்ந்து இருக்கிற? இல்லப்பா, நான் ஒரு லாட்டரி சீட் வாங்கினேன், அந்த லாட்டரி சீட்ல என் நம்பர் பாத்தீங்கன்னா கடைசி நம்பர் வந்து 52. லாட்டரி விழுந்தது யாரும் திரும்ப விழுந்துச்சு, 51ஆம் நம்பருக்கு லாட்டரி விழுந்துச்சியா, வர வேண்டிய பணம் எல்லாம் போயிடுச்சின்னு தலையில என்ன பண்றாங்க, துண்டு. அது என்ன அடையாளம்? துக்கத்தின் அடையாளம். கணவன் ஆண்கள் கூட தலையில் துண்டு போட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. துக்கம், ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சுன்னா தலையில துண்டு போட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. நஷ்டம் உண்டாயிடுச்சுன்னா தலையில துண்டு போட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. பெண்கள் தலையில ஒப்பாரி வைக்கிறவங்க, நீங்க துக்க வீட்டுல போய் ஒப்பாரி வைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தலையில என்ன போட்டிருப்பாங்க, முக்காடு போட்டிருப்பாங்க. சோ தமிழ்நாட்டுல சில கலாச்சாரங்கள்ல சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா முக்காடு என்பது எதற்கு அடையாளமா இருக்குது, துக்கத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லது அந்த பெண் ஒரு துக்க வழியா என்ன பண்ணி இருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க, இல்ல ஒரு பெரிய ஒரு இழப்பு அந்த குடும்பத்துல என்ன இருக்குது, ஏற்பட்டிருக்குது. அதனால எல்லாரும் தலையில என்ன போட்டிருக்கிறாங்க, துண்டு போட்டிருக்கிறாங்க, முக்காடு போட்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ வேதத்துல பல கலாச்சாரமான அடையாளங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. வேத கலாச்சாரம் நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல யூத கலாச்சாரம் இருக்கிறது, ரோம கலாச்சாரம் இருக்கிறது, கிரேக்க கலாச்சாரம் இருக்கிறது. இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, வேதத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமா, அல்லது அந்த கலாச்சாரத்திலே மறைந்திருக்கிற கருத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமா? சொல்லுங்க. கருத்தை எடுத்துக்கணுமா, கலாச்சாரத்தை எடுத்துக்கணுமா? கருத்தை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். எதை எடுத்துக்கொள்ள கூடாது, கலாச்சாரத்தை எடுத்துக்கொள்ள கூடாது. இப்போ உதாரணம் எடுத்துக்கோங்க. பவுல் சொல்வாரு ஒரு சில நிருபத்தை எழுதும் போது, ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தினால் வாழ்த்துங்கள்வாரு. நம்ம அந்த மாதிரி எல்லாரையும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறோமா? அங்கேயும் ஆண்கள் ஆண்களை கொடுக்கணும், பெண்கள் பெண்களுக்கு கொடுக்கணும். அது அது கரெக்டா செய்வாங்க. இப்ப நம்ம அந்த மாதிரி செய்யறோமா? சகோதரர்களை பிடிச்சி முத்தம் கொடுக்குறோமா? இல்ல. ஏன்னா அது எந்த கலாச்சாரம், அவங்களுடைய கலாச்சாரம். அதே மாதிரி யூதருடைய கலாச்சாரத்துல ஆண்களுக்கு எல்லாம் விருத்த சேதனம் பண்றாங்க. அதே கலாச்சாரம் பைபிள்ல இருக்குது. அதை நம்ம இன்னைக்கு எடுக்கிறோமா? கிடையாது. அந்த காலத்துல கலாச்சாரத்துல யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியே போயிட்டு வந்தவொடனே வீட்டு வாசல்ல ஒரு பெரிய ஜாடியில தண்ணி இருக்கும். அந்த தண்ணி எடுத்து காலில் என்ன பண்ணணும், ஊத்தி அவங்க கை காலில் கழுவணும். ஏன்? அந்த காலம் ஃபுல்லா நடராஜா சர்வீஸ் தான். நட 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 நடந்துட்டு வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும், கால்லாம் ஒரே தூசியா மண்ணா இருக்கும். அதனால என்ன பண்ணணும், காலு கழுவணும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன போட்டு போறோம், செருப்பு போட்டு போறோம். செருப்பு போடுறவங்க கூட கால் கழுவிக்கலாம். ஷூ போட்டு போனீங்கன்னா வீட்டுல வந்து கால் கழுவீங்களா? ஒருவேளை வேர்வைக்காக என்ன பண்ணலாம், கால் கழுவலாம். ஆனா இன்னைக்கு சூழ்நிலை மாறி போச்சு. பைபிள்ல எல்லாம் கலாச்சாரத்துல டெய்லி வீட்டுக்கு வந்தா காலு கழுவுனாங்க. அதனால நானும் டெய்லி வீட்டுக்கு வந்தா காலு கழுவுன்னு ஏதாவது பண்றீங்களா? நீங்க கிடையாது.
சோ யூதருடைய கலாச்சாரத்தின்படி ஒரு கல்யாணம் நடக்குன்னா 7 நாள் நடக்கும். 7 நாள் விருந்து. நம்ம வைக்கலாமா? அவள்தான் கல்யாணம் 7 நாள் வச்சு முடிச்சிங்கன்னா போண்டி தான். அதுக்கப்புறம் எந்திரிச்சு முந்தே நிக்க முடியாது. ஒரு நாள் கல்யாணம் வைக்கிறதே என்ன ஆயிடுது, பயங்கரமான இதுவா மாறிடுது. யூதருடைய கல்யாணம் 7 நாள் கல்யாணம். அந்த மாதிரி 7 நாள் கல்யாணம் வைப்பீங்களா? சோ அப்போ வேதத்திலே கிரேக்க கலாச்சாரம் இருக்குது, யூத கலாச்சாரம் இருக்குது, ரோம கலாச்சாரம் இருக்குது. நம்ம பார்க்க வேண்டியது, இது ஆண்டவர் டைரக்டா கொடுத்த கட்டளையா அல்லது இது கலாச்சாரமா? அப்போ ஆண்டவர் டைரக்டா ஒரு கட்டளை கொடுத்திருப்பாருன்னா, உதாரணத்துக்கு கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, டைரக்டா கட்டளை கொடுக்கிறார். அப்ப அந்த கட்டளை டைரக்டா என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஆனா ஒரு கலாச்சாரம் சொன்னா அந்த கலாச்சாரம் எதற்காக அவர்கள் அதை பின்பற்றினார்கள், எதற்காக அது சபையில பின்பற்றினார்கள் அப்படின்னு அதுல இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன, அதுல இருக்கக்கூடிய கோட்பாடு என்னன்றதை பார்த்து அந்த கோட்பாடை மட்டும் என்ன பண்ண வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இப்போ இந்த தலை மூடுவதில் அது ஒரு கொருந்து பட்டணத்தில் இருக்கிற கலாச்சாரம். அதுல இருக்கிற கோட்பாடு என்ன? கணவன் குடும்பத்துல என்னவா இருக்கிறார், தலையா இருக்கிறார். கணவன் தான் அதிகாரி. கணவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை என்ன பண்ணணும், கொடுக்கணும். கணவனுக்கு எப்பொழுதும் என்ன பண்ணிருக்கணும், கீழ்பட்டு இருக்கணும். இதுதான் அதுல இருக்கக்கூடிய கோட்பாடு. இன்னைக்கு சில சகோதரிகள் நல்லா முக்காடு போட்டுட்டு அப்படியே மூஞ்செல்லாம் மூடி இப்படி வச்சுட்டு வருவாங்க. ஆனா வீட்டுல போய் என்ன பண்ணுவாங்க, பண்ற அட்டுழியர் கணவனை புரட்டி புரட்டி எடுப்பாங்க. வாடா போடா பேயே நாயே அப்படின்லாம் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஆனா சர்ச்சில் எப்படி உட்காந்துருப்பாங்க. நான் முக்காடு போடுறவங்களாம் நீங்க அப்படி பண்றீங்கன்னு நான் சொல்லல, சும்மா ஒரு பொதுவா சொல்றேன். நான் நீங்கெல்லாம் அப்படி இல்லை, நீங்கெல்லாம் கரெக்டா உங்க கணவருக்கு நீங்க கொடுக்க வேண்டிய மரியாதை என்ன பண்ணி கொடுக்குறீங்க. ஆனா அர்த்தம் என்ன, முக்காடு போட வேண்டிய அர்த்தம் என்ன? என் கணவன் தான் எனக்கு என்னவா இருக்கிறார், அதிகாரியா இருக்கிறார், தலையா இருக்கிறார். என் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நான் என்ன பண்ணுகிறேன், கொடுக்கிறேன். என் கணவனுக்கு நான் என்ன பண்ணுகிறேன், கீழ்பட்டு இருக்கிறேன். இதுதான் தேவனுடைய பிரமாணம். அந்த பிரமாணத்துக்கு நானும் என்ன பண்ணுகிறேன், கீழ்படுத்துகிறேன் அப்படின்ட்டு சொல்றதுதான் அதுல இருக்கக்கூடிய கோட்பாடு. இப்போ நான் கேட்கிறேன், சபைக்கு நீங்க முக்காடு போடலாமா கூடாதா? போட விரும்புறவங்க என்ன பண்ணலாம், போடலாம். போட விருப்பம் இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் யாரையும் என்ன பண்ண போறதில்ல, திட்ட போறதில்ல. முக்காடு போடாதவங்கலாம் போடுங்க, இல்லைன்னா உங்களை என்ன கர்த்தர் என்ன பண்ண போறார், தலையிலே அடிப்பார் உடைப்பார்லாம் நான் சொல்ல மாட்டேன். முக்காடு போடுறது போடாது உங்களுடைய விருப்பம். நீங்க போடணும், போட்டு பழகிட்டீங்கன்னா போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அதுல இருக்க கருத்து என்ன, கல்யாணம் ஆனவங்க கணவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை என்ன பண்ணணும், கொடுக்கணும். உங்க வீட்டுல உங்க கணவன் தான் உங்களுக்கு என்னவா இருக்கிறார், அதிகாரியா இருக்கிறார். அதே மாதிரி கல்யாணம் ஆக போறவங்களும் இதை மனசுல வச்சுக்கோங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா யார் தான் உங்களுக்கு அதிகாரி, உங்களுடைய கணவன் தான் உங்களுக்கு அதிகாரி. கணவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீங்கள் என்ன பண்ண வேண்டும், கொடுத்தே ஆக வேண்டும். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா?